ஸோ கண்டிப்பா இப்ப வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க. சிலர் வீடு கட்டுற கனவோட வந்து இடம் வாங்குவாங்க, சிலர் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குவாங்க. பின்னாடி வந்து அவங்க குழந்தைங்களோட படிப்பு செலவு, கல்யாண செலவு, ஸோ இந்த மாதிரியான அவங்களோட தேவைகளுக்காக இடம் வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சு வாங்குவாங்க. அப்படி இருக்கிறவங்க வாங்கிட்டோம் எப்படி விற்க போறோம் அப்படிங்கறது ஒரு டவுட்ஸ் எல்லாமே வந்து இப்ப நீங்க ஒரு சின்ன விஷயத்துல கிளாரிஃபை பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால மக்களோட அதிக நம்பிக்கை பெற்றுக்கிறதுனாலதான் நீங்க வந்து ரொம்ப சூப்பர் ரொம்ப சூப்பர் மேடம். இந்த சேலத்துல நமக்கு நிறைய கஷ்டம் ஆகிருக்காங்க மேடம். எல்லாருமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பிள்ளைங்க கனெக்ட் பண்ணி பிள்ளைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க, பிள்ளைங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நம்ம நாளைக்கு கல்யாணத்துக்கு சிறப்பா நம்ம சூப்பரா கிராண்டா பண்ணணும், நாளைக்கு பிள்ளைங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொந்தக்காரங்க தெரிஞ்சபடி அது கடன் வாங்காதபடிக்கு பிள்ளை கல்யாணத்தை கடன் இல்லாம நம்ம எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அதை ஒரு லேண்டை வாங்கி போடுறாங்க. அதாவது மண்ணில் போடுறது பொண்ணுல போடுறது பணம் பெருகிட்டு இருக்குமே தவிர அந்த பணத்தை வேற இதுல போட்டாலுமே இந்த அளவுக்கு ஒரு பெருக்கத்தை நம்ம காண முடியாதுங்க. அதனால வந்து இல்ல தலைவிகள்லாம் இது ரொம்ப விவரமா இருக்காங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டுல பணத்தை போட்டுருவாங்க, இல்லைன்னா ஒரு ஏழை சீட்டில் வந்து பணத்தை போடுவாங்க, எங்கேயாவது கொண்டு அதிக வட்டி தரான்னு சொல்லி வட்டி கொடுத்துட்டு சிரமப்பட்டிருப்பாங்க முதல் முந்தைய தலைமுறையினர். இப்போ உள்ள பெண்கள் வந்து ரொம்ப படிச்சவங்க, எல்லாரும் படிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் வந்து ரொம்ப தெளிவாகிட்டாங்க. இன்னைக்கு யாரையுமே யாரை ஏமாற்ற முடியாது, அந்த அளவுக்கு பெண்கள் வந்து எல்லாரும் உஷாரா இருக்காங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால வந்து அவங்க வந்து பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து படிப்பு குறித்து கல்யாணத்துக்காக ஒரு லேண்ட் வாங்கி போடுறாங்க. இன்னைக்கு ஒரு 5 லட்சம் வாங்கி போடுறாங்கன்னு வைங்களா, அவங்க பிள்ளை திருமணத்துக்கு அந்த இடத்த விற்கிறாங்கன்னா அது 10 லட்சத்துக்கு விற்றுரும். அப்போ அந்த இடத்த அவங்க சேல்ஸ் பண்ணி இப்போ நம்மகிட்ட கேட்பாங்க. நம்ம நிறுவனம் வந்து சிறப்பான நிறுவனம், சூப்பரான நிறுவனம், நம்ம யாரெல்லாம் இடம் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே தனியாக லெட்ஜர் போட்டு அருமையாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த இடத்த விற்கணும்னு ஆசைப்படும் போது அதை நம்மளே அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு நம்ம விற்று கொடுத்துட்றோம். அது இப்போ வந்து சேலத்துலேருந்து நம்ம இடம் வாங்கினாலும் சரி, சென்னையிலேருந்து இடம் வாங்கினாலும் சரி, ரேட்டு ஃபோன்லேயே பேசி முடிச்சு கொடுத்துட்றோம். அம்மா நீங்கள் அன்னைக்கு வாங்கும்போது ஒரு 5 லட்சம் தான் வாங்கியிருக்கீங்க, இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 20 லட்ச ரூபா இருக்குதுங்க, கொடுத்துடலாமான்னு கேட்குறோம். ஓகே சொல்கிறாங்க. அவங்க அன்னைக்கே வராங்க, 2 கஸ்டமரு வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் ஒன்றும் நம்ம ஆஃபீஸை சந்திக்க வைக்கிறோம். அவங்க பேசுகிறாங்க, அன்னைக்கே வந்து கலைச்சி முடிச்சு பணத்தை வாங்கி கையில் கொடுத்துறோம். ரொம்ப சந்தோஷம். சேவை வந்து கண்டிப்பா மேலும் மேலும் வளரணும். இந்த அளவுக்கு வந்து ஒரு மக்கள் சேவை பண்றத வந்து நான் இன்னைக்குதான் ஆக்சுவலி ஃபர்ஸ்டா பாக்குறேன், ஓப்பனா சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இப்ப போயிட்டு இருக்காங்க. பட் நீங்க வந்து மக்களுக்காகவே நீங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான சேவை செய்றீங்க. ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரிதான் ஒருத்தவங்களோட கனவை வந்து மெய்ப்பட வைக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு கனவுல பாக்குறோம் அப்படிங்கிறது. சோ அவங்களோட கனவை மெய்ப்பட வச்சு நீங்க வந்து உண்மையிலுமே எப்படி சொல்றது எனக்கு தெரியல, அவங்கள வந்து ஒரு மகிழ்ச்சியோட தருணத்துக்கு கொண்டு போய் அந்த மகிழ்ச்சியில நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க. அதாவது மாதிரி எப்படி கேட்டீங்கன்னா கொடுக்குற தெய்வம் கூடி பிச்சு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுள் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்லது செய்யணும், ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னா கடவுள் வந்து ஏதோ ஒரு மனிதன் மூலமாக தான் நன்மை செய்யறாரு. ஆமா, அதனால வந்து நம்ம வந்து இந்த பண விஷயத்துல நம்ம ரொம்ப உண்மையா இருக்கிறோங்க. பண விஷயத்துல நம்ம உண்மையா இருக்கிறோம், பணத்தை கரெக்டாக நம்ம கையாளுறோம். மக்களுக்கு நம்ம நம்பிக்கை நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வாடிக்கையாளர் பெருகிட்டே இருக்காங்க. பெருகிறது மட்டுமில்லை, இப்போ வந்து சென்னையிலிருந்து நம்மளுடைய பாட்டு வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ரேட்டு நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அவங்க அந்த பணத்தை கையில் வாங்குவாங்க. ஏன்னா நம்ம போட்ட பணம் வந்து 5 லட்சம் ரூபா போட்டிருந்தாங்க, இன்னைக்கு 20 லட்சம் 30 லட்சத்துக்கு விற்று அரைஞ்சு பணத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றேன். அந்த சந்தோஷத்துல அவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க. அந்த சந்தோஷத்தை பெண்கள் வந்து 10 ரூபாய்க்கு சொல்லுவாங்க. ஜீவன் ப்ரொமோட்டர்ஸ் ராஜேஷ் சிங் அண்ணாச்சி திருச்செங்கோடியில் இருக்காரு, சிறப்பாக தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணாச்சி வந்து இடம் வாங்கியிருந்தோம், வித்து தர சொல்லி நாங்கள் கேட்டோம், அவரே எங்களுக்கு பார்ட்டியை பிடிச்சி அன்னைக்கு மார்க்கெட் நேரத்துக்கு அழகாக அவர் நம்மளோட இடத்த விற்கும் போது எப்படி நம்ம வித்தாரோ அதே போல வாங்கும்போது எப்படி உதவி செஞ்சாரோ விற்கிறத உதவி செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பலர்கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம அவங்க நம்மகிட்ட எவ்வளவு பணம் கொடுத்து இடம் வாங்கினாலும் அது பல மடங்கு பெருசாக அந்த பணத்தை எடுத்து அவங்க ஏதோ ஒரு முக்கியமான தேவைக்காக தான் கொண்டு போறாங்க. அப்ப அந்த தேவை பூர்த்தி ஆயிருக்கு. பிள்ளைகளை நீங்க டாக்டர்ல படிக்க வைக்கிறோம், இன்ஜினியர் படிக்க வைக்கிறோம், பணம் தேவை. கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. எவ்வளவுதான் நம்ம நல்ல மனுஷனா இருந்தாலும் கூட மேடம், ஒரு டீ கேட்ல நம்ம டீ கேட்டா அந்த டீ கேட்க 10 ரூபாய் பணம் கொடுத்து தான் டீ தருவாரு. நான் ரொம்ப நல்லவங்க, நான் ரொம்ப வல்லவனா யாரும் தர மாட்டாங்க. அதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா மேடம், பணமோ வென்றால் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆமா, அதாவது பணம் முக்கியம் சொல்ல வரல, பணமோ வென்றால் எல்லாவற்றுக்கும் உதவும். அந்த பணத்தை பயன்படுத்தி நிறைய நல்ல காரியங்கள் செய்யலாம். ஆமா, நம்ம இந்த பணத்தை கரெக்டாக நம்ம கையாண்டு இந்த பணத்தை நம்ம நல்ல முறையில் பெருக வச்சு குடும்பத்தில் நம்ம பொருளாதாரத்தை மேன்மையாக வளரலாம்.
ஆமா, குடும்பத்துல வந்து சமுதாயத்துல நம்ம தேவையெல்லாம் சந்திக்கலாம். அதனால பணம் ரொம்ப ரொம்ப நல்லது மேடம். ஆனா அது கையாளுற அதை நம்ம பயன்படுத்துற முறையில இருக்குதுங்க. இப்போ நான் அடிக்கடி சொல்ல மாட்டேன். எப்படி கேட்டீங்கன்னா, சிலவங்க என்ன நினைப்பா கேட்டீங்கன்னா, இது பணமா, அது எனக்கு வேண்டாம், காசு பணம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காசு பணம் முக்கியம் இல்லை, ஆனால் உண்மைதான். ஆனால் அந்த காசு பணம் நல்லவங்கிட்ட இருக்கும்போது, ஒரு அம்மா கையில ஒரு பணம் இருந்துச்சுன்னா அந்த அம்மா தன் பிள்ளைக்கு திருமணத்தை சிறப்பாக சூப்பராக அருமையாக எடுத்து வச்சிருவாங்க. ஆமா, ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவர் கையில ஒரு பணம் இருக்குன்னா அந்த குடும்ப தலைவர் அந்த பணத்தை வச்சு நல்ல ஒரு பிசினஸ் பண்ணி அவர் சமூகத்தில் பெரிய ஆளா வாழ்ந்து கட்டுவார். ஒரு டாக்டர் கையில கத்தி இருந்தா மேடம், அந்த டாக்டர் அந்த கத்தியை வச்சுங்க ஆபரேஷன் பண்ணி பல உயிரை காப்பாற்றுவாரு. ஒரு திருடன் கையில கத்தி இருந்தா என்ன பண்ணுவாங்க? கொலை பண்ணுவாரு. டாக்டர் கையில கத்தி இருந்தா உயிரை காப்பாற்றுவாரு. திருடன் கையில கத்தி இருந்துச்சுன்னா பல உயிரை எடுப்பாரு. இவர் கொடுப்பாரு, எடுப்பாரு. இவர் காப்பாற்றவர், அவர் அழிப்பாரு. இவர் டாக்டர் காப்பாற்றுவாரு, இவர் அழிச்சிருவாரு. அதனால பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேடம். பணம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால இன்னைக்கு நல்லா நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், பிள்ளைங்களை நல்ல ஒரு லெவலில் கொண்டு வரணும், பிள்ளைங்களை நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் சமுதாயத்தின்படி நம்ம காசு பணம் இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். தப்பான வழியில பணம் சம்பாதிக்க தேவையில்லை மேடம். நல்ல வழியில நேர்மான முறையில இப்படி இந்த பணத்தை நம்ம ஒரு நல்ல ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வைக்கும் போது அந்த பணம் பல மடங்கு பெருகிறது மேடம். அதனால பணமோ என்றால் எல்லாவற்றையும் உதவும். கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. பணத்தை இப்படிதான் பெருக்கணும், பணத்தை இப்படிதான் பாங்கு பண்ண ரகசியத்துல நான் வாடிக்கையாளர்கள் எழுதி அருமையா சொல்லிட்டேன். இதை பயன்படுத்துறவங்க புத்திசாலி. இதை பயன்படுத்துறவங்க வாழ்க்கையில பணம் மேலும் மேலும் பெருகும். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுடைய வாழ்க்கையில பணம் பல கோடியாக பெருக மனசார வாழ்த்துறேன். கண்டிப்பா மக்களுக்காக நீங்க சேவை செய்யறீங்க. உங்களுடைய லட்சியம் என்ன வாழ்க்கையில? சூப்பர் மேடம், சூப்பர், அருமையான கேள்வி கேட்டீங்க மேடம். அதாவது மக்களுக்கு நிறைய சேவை செய்யறேன். லட்சியம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க மேடம். அதாவது என்னுடைய லட்சியம் என்னன்னு கேட்டீங்க மேடம், அனைவருக்கும் சொந்த வீடு. ஆமா, அதுதான் அந்த ராஜாசிங் அண்ணாஜோட இலக்கு. இதோட இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம், அனைவருக்கும் சொந்த வீடு அப்படின்னா இது எல்லாரும் அடங்கிடுறாங்க. ஆமா, ஏழை மக்கள் வந்துடுறாங்க, நடுத்தர மக்கள் வந்துடுறாங்க, வாடகை வீட்டில் வாழ்றவங்க வந்துடுறாங்க, கூலி தொழிலாளர்கள் வந்துடுறாங்க, எல்லாருமே அடங்கிடுறாங்க. அனைவருக்கும் ஒரு சொந்த வீடு கொடுக்கணும். ஆமா, அதுதான் என் லட்சியம் மேடம். இப்போ அனைவருக்கும் எது சொந்த வீடை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டீங்கன்னா மேடம், இப்போ குருவிக்கு கூட கூடு இருக்கு மேடம். அதனால இன்னைக்கு சமுதாயத்துல எல்லாருக்கும் சொந்த வீடு வேணும். நிறைய பேர் வாழ்க்கையை நான் ரொம்ப கவனிக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தலைங்க, எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அந்த லைவ் மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மாசம் நீங்க ஒரு 10,000 சம்பாதிச்சீங்கன்னா கூட நீங்க ஒரு 6,000 செலவு பண்ணுங்க. ஒரு 4,000 ரூபாய் எடுத்து நீங்க மீதி பண்ணி நீங்க வச்சீங்கன்னா போதும். 10 மாசத்துக்கு எவ்வளவு வச்சீங்க? 40,000 ரூபாய் வச்சீங்க. 10 மாசத்துக்கு 40,000 ரூபாய் வச்சீங்க. வருஷத்துக்கு 48,000 50,000 வச்சீங்க. ஒரு 2 வருஷம் மீதி பண்ண எவ்வளவு வச்சீங்க? 1 லட்ச ரூபாய் ஆச்சுங்க. ஆமா, அது 1 லட்ச ரூபாய் ஆச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பிளாட் 3 லட்சம் தான் கொடுக்குறாங்க. அப்போ 1 லட்ச ரூபாய் அவங்க பணத்தை கொண்டு நம்ம பிளாட் வந்தாங்கன்னா நீங்க பேங்க்லோட மீதி போட்டுக்கலாம். இப்படி நம்ம சம்பாதிக்க பணம் 10,000 சொல்றதை விட அந்த சம்பாதிக்கிற பணத்துல தேவையில்லாத செலவுகளும் குறைக்கணும். குறைச்சி ஆடம்பர செலவுகள் ஆமா மேடம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆமா மேடம், ஆமா மேடம். அதே மேடம் சிறு துள்ளி தான் பெருவெள்ளமா மாறும். இன்னைக்கு இன்னைக்கு என்ன பாக்குறாங்க, ராஜாசிங் அண்ணாச்சியெல்லாம் ஒரே நாள் இவ்வளவு பெரிய ஆளா வரலைங்க. ஆமா, இன்னைக்கு தான் என்ன பெரிய ஆளா பலரும் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு தான் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பிரபலம் ஆயிட்டு ஜீவநிதி அப்படின்னா திருச்செங்கோடு மட்டும் இல்லை, திருநெல்வேலி மட்டும் இல்லை, தமிழகம் ஃபுல்லாகவே இன்னைக்கு நான் ரொம்ப ரீச் ஆயிட்டேன். ஆனா இதுக்கு பின்னாடி உழைப்பு பார்க்கணும். ஆமா, நான் உழைப்பு பார்க்கணும். நான் என்னால உழைப்பு மட்டும் இல்லை, நான் பணத்தை கரெக்டாக நான் கையாளுவேன். தேவையில்லாம ஒரு டீ குடிக்க மாட்டேன் மேடம். கண்டிப்பா நினைச்சு, ஏன்னா இந்த காலத்துல இப்படி இருந்தாதான் நம்ம கொஞ்சம் சேர்க்க முடியாது. விலைவாசி ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன சின்ன பணத்தையும் சிறுக சிறுக சேமிச்சாதான் நீங்க சொல்ற மாதிரி அவங்களோட வாழ்க்கையோட லட்சியத்தை அடைய முடியும். அன்னைக்கு தேவையில்லாம டீ கூட குடிக்க மாட்டேன். அப்படிதான் பணத்தை சம்பாதிச்சு சேமிச்சு. ஆனா இன்னைக்கு அதை கரெக்டான முறையில் அந்த பணத்தை நான் கையாளும் போது அந்த பணம் என்னைக்கு வருது. அது பணம் ஒரு சக்தி, பணம் ஒரு எனர்ஜி. பணத்தை நம்ம எப்படி கையாளுறோமோ, நம்ம கரெக்டாக பணத்தை கையாளும் போது பணம் நம்ம நம்பிக்கை வந்துட்டே இருக்கு மேடம். அந்த பணத்தை நம்ம தாறுமாற செலவு பண்ணி பணம் நம்ம நோக்கி வராதுங்க.
அந்த பணத்தை நம்ம கரெக்டாக கையாளும் போது கரெக்டாக அந்த பணத்தை நம்ம சேமிக்க வேண்டிய அளவு சேமிக்கணும். அப்படி சேமிக்கும் போது அந்த பணம் நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இப்படி வந்து அந்த பணத்தை வந்து மக்கள் வந்து எப்படி கையாளணும். இப்போ ஸ்கூல்ல போனா என்ன 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 கற்று தராங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்லா படிக்கணும், அப்புறம் நல்ல மார்க் எடுக்கணும், ஆமா, அப்புறம் வந்து காலேஜ் போகணும், அப்புறம் நல்ல வேலைக்கு போகணும். இதுதான் சொல்லி தரணும் தவிர அது கல்வி, அது சந்தோஷம், அது தேவை. ஆனால் அது ஒரு பகுதி மட்டும்தான் இன்னைக்கு வந்து கல்வி நிறுவனங்கள் போதிக்க முடியும். ஆனால் பெற்றவங்க பெரியவங்க குழந்தைக்கு என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, பணம்னா என்ன, அந்த பணத்துடைய அருமை சொல்லிக் கொடுக்கணும், அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்குங்கிற சொல்லிக் கொடுக்கணும். நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க மேடம். இப்போ நல்ல குழந்தைங்க மேடம், இப்போ நான் இருக்கேன் மேடம், நீங்க எவ்வளவு மாசம் சம்பாதிக்கிறீங்க? சும்மா ஓப்பனா சொல்லுங்க. அப்படி சொல்லக்கூடாது. அது 10,000 சொல்லுங்க, இல்ல 5,000 சொல்லுங்க, இல்ல 50,000 சொல்லுங்க. ரைட்டு. நீங்க பார்த்து வாடிக்கையாளர்களே, இந்த மேடம் வந்து மாசம் 20,000 சம்பாதிக்கிறாங்க. ஆனா இந்த மேடம் மாசம் 20,000 சம்பாதிச்சு இந்த மேடம் வந்து 15,000 செலவு பண்ணிட்டாங்க. 5,000 எடுத்து பேங்க்ல அவங்க டெபாசிட் பண்ணிட்டாங்க. ராஜேஷ் என்ன பாக்குறீங்க? நான் வந்து ஒரு மாசத்துல நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன். நான் 1 கோடி சம்பாதிச்சு எனக்கு நிறைய வேற வேலைக்கு வச்சிருக்கேன், நிறைய பேர் வேலை செய்றாங்க, நான் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் 1 கோடி ரூபாய் நான் செலவு பண்ணேன் அப்படின்னா நான் பணக்காரனா இந்த மேடம் பணக்காரா? நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க மேடம், நான் பணக்காரனா நீங்க பணக்காரங்களா? நான் 1 கோடி சம்பாதிக்கிறேன், ஒரு மாசத்துக்கு 1 கோடி சம்பாதிக்கிறேன். ஆனா 1 கோடியுமே எனக்கு வந்து எனக்கு 10 செலவு பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ஆனா நீங்க 20,000 தான் நீங்க சம்பாதிக்கிறீங்க. 15,000 நீங்க குடும்ப தலைவி, இல்ல தலைவி, அது எதை குறைக்கணும் குறைச்சி சிக்கனமா இருந்து மாசம் 5,000 ரூபாய் நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுறீங்க. இப்ப நீங்க பணக்காரரா நான் பணக்காரனா? சூப்பர் மேடம், கை கொடுங்க மேடம், வாழ்த்துக்கள், அழகா சொன்னீங்க. அதாவது மேடம், பணம் சம்பாதிக்கிறது எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க மேடம். பணம் சம்பாதிக்கணும்னு திறமை கிடையாது. ஆனா இன்னொரு பகுதி இருக்கு, பணத்தை எப்படி செலவு பண்றோம். ஆமா, நான் செலவு பார்த்தா நான் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேங்கிறாங்க, பத்தலைங்கிறாங்க. 5 லட்சம் சம்பாதிக்க கேட்டா என்ன சொல்றாங்க? மாசம் 5 லட்சம் சம்பாதிக்கிறேன், ஆனா 10 மணிக்கு 5 லட்சம் செலவாகி போயிருக்கிறாங்க. ஆனா உங்களை போல புத்தியுள்ள பெண்கள் இல்ல தலைவிகள் இன்னைக்கு வந்து ரொம்ப கௌரவமாயிட்டாங்க. அவங்க வந்து இன்னைக்கு வந்து 20,000 சம்பாதிச்சாலும் கூட இந்த 5,000 ரூபாய் பட்ஜெட்டை போடுறாங்க. 5,000 ரூபாய் அவங்க மீத எடுத்துடுறாங்க, ஒரு பேங்க் டெபாசிட் பண்ணிடுறாங்க. அப்ப 5,000 ரூபாய் போது அது வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 60,000 மீதி வந்துருக்குங்க. அப்போ நீங்க ஒரு வருஷத்துக்கு 60,000 சம்பாதிக்கிறீங்க. ஆனா நான் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் தான். ஆனா அந்த பணத்தை நான் கரெக்டா கையால தருவேன் வைங்க மேடம், என்னுடைய வாழ்க்கை தரம் வந்து ஒரு பிரகாசமா இருக்காது மேடம். கண்டிப்பாங்க சார். என்ன நினைச்சு இப்ப நீங்களே வந்து சொன்ன மாதிரிதான் ஒரு டீ கூட நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நல்லா சொல்லுவேன் மேடம். அதாவது நான் டீ கூட குடிக்க மாட்டேன். நான் நல்லா கவனிங்க, பண்ற செலவு பண்ண வேண்டிய விஷயத்துக்கு சூப்பரா பண்ணுவேன். நல்லா கவனிங்க, என்கிட்ட வந்து சுமார் வந்து ஒரு 50 பேர் வேலை செய்றாங்க. அந்த 50 பேருக்கும் சேலரி அள்ளி கொடுப்பேன். அவங்களுக்கு 3 வேளை டீ கொடுத்துருவேன், நல்ல சாப்பாடு கொடுப்பேன். என் மனைவியை ராணி போல பார்த்துக்கிடுவேன், என் பிள்ளைகளை இளவரசி போல பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகளும் நல்ல பொருளாக பண்ணுவேன். மனைவிக்கு குறைய வைக்க மாட்டேன், பிள்ளைகளுக்கு குறைய வைக்க மாட்டேன். என்னோட வேலை செய்ய 50 என்னுடைய கம்பெனி நிறுவனத்தில் இருக்கிற 50 பேருக்கும் அவங்களுக்கு செய்ய மட்டும் நல்லா பண்ணுவேன். ஆனா நான் தேவையில்லாத ஒரு டீ நான் சாப்பிட மாட்டேன். அதுதான் இப்போ வந்து நீங்க அந்த காசோட அருமை தெரிஞ்சதுல அதை எதுக்கு பயன்படுத்தணும், எதுக்கு தேவையில்லாம பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு உண்மையாலுமே இப்போ வந்து இந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நம்ம வந்து விற்பனை அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி பார்த்திருக்கிற பெரியவங்களுக்கு நிறைய பேர் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல அறிவுரை வந்து சொல்ல மாட்டாங்க. சொல்றதுக்கான குழந்தைங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு மேல நேரம் இருக்காது. ஆனா நீங்க இந்த நிகழ்ச்சி மூலியமா கண்டிப்பா இது வந்து ஒரு பெற்றோர்களுக்கும் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருந்திருக்கும். பிளஸ் அது போக நம்மளோட வாடிக்கையாளர்களுக்குமே பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பணத்தை சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கும். சோ கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாச்சியோட இடத்துல ஜீவனத்தி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரமோட்டர்ஸ்ல வந்து சதுரடி வெறும் 250 வரை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்காது. சோ சீக்கிரமா போய் உங்களுக்கு பிடிச்ச மனையை பார்த்து உங்க பிடிச்ச மனையை புக் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்க ஒரு நிமிஷம் மேடம், எங்க ஆபீஸ்ல மேடம் பிள்ளைங்க வந்து எங்க ஆபீஸ்ல மட்டும் ஒரு 30 பிள்ளைங்க வேலை செய்யறாங்க மேடம். அந்த 30 பிள்ளைங்க சொல்ல அறிவுரை அதுதான். என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, எங்க வேலை செய்யற பிள்ளைங்க மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. என்னுடைய ஆபீஸ்ல நீங்க 20,000 சம்பாதிக்கிறீங்க, என்னுடைய ஆபீஸ்ல வேலை செய்யற பிள்ளைங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. ஆமா, அதே சமயத்துல புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்க மாசத்துல வந்து 20,000 சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. நான் அவங்ககிட்ட சொல்றதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, செலவு குறைங்க, தேவையான இடத்துல நல்ல செலவு பண்ணுங்க. ஆனா எங்க செலவு பண்ண கூடாது அங்க செலவு பண்ணக்கூடாது.
அப்படின்னு சொல்லி சொல்றதுனாலதான் அவங்களும் இன்னைக்கு வந்து எங்கிட்ட வேலை செய்யறவங்களே இன்னைக்கு வந்து நிறைய பிளாட் என்கிட்ட வாங்கி அவங்களும் இன்னைக்கு வந்து ஒரு கோடீஸ்வரரா மாறணும் அப்படிங்கிற வழிகள் அவங்களுக்கு காட்டுறது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இல்ல தலைவிகளே, ஆமா பெண்ணால் எல்லாம் முடியும், ஆமா பெண்ணால் முடியாத வேறு ஒன்றும் இல்லை. பெண்கள் வந்து கார் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறது மட்டும் இல்ல பிளேனே ஓட்டுறாங்க. பெண்கள் எல்லா துறையிலும் சாதிக்கிறாங்க. அதனால குடும்ப தலைவர் வந்து எவ்வளவு கோடி அவருக்கு சம்பாதிக்க மாட்டேன்னு தெரியும். ஆனா இல்ல தலைவிகள் நீங்க அதை சேர்த்து வச்சு சேமிச்சு வச்சு உங்க பணத்தை ராஜசிங் அண்ணாச்சி மாதிரி நல்ல ஒரு ஜீவநிதியில நீங்க பிளாட்டை வாங்கி நீங்க போட்டீங்கன்னா உங்க பணம் மேலும் மேலும் பெருகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம நாட்டுல நிறைய பிரச்சனை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பணத்தால எல்லா பிரச்சனையும் வருது மேடம். இப்போ வந்து நல்ல உதவிங்க மேடம், பணம் மட்டும் செழிப்பா இருக்குன்னு வைக்கலாம். இப்போ வந்து நாட்டு பிரச்சனையே வராதுங்க. இப்போ வந்து இன்னைக்கு ஒருத்தர் கொள்ளடிக்கிறாங்க. சமீபத்தில் பேப்பர்ல நியூஸ் பார்த்தேன், பேங்கை உடைச்சு கொள்ளடிச்சிட்டாங்க. எதுக்கு பேங்கை கொள்ளடிக்கிறாங்க, பேங்கை எதுக்கு போட்டு உடைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க மனசு ஒரு தப்பான இல்லை இருக்கு. நம்மளால பணக்காராக முடியாது, நம்மளால பணம் சம்பாதிக்கவே முடியாது, நல்ல வழியில பணக்காரன் ஆக முடியாது, அப்ப ஏதாவது ஒரு தப்பான வழியில நம்ம முயற்சி பண்ணணும். அப்போ வந்து நம்ம ஏதாவது கொள்ளடிச்சாதான் பெரிய ஆக முடியும், ஏதாவது தலைவு பண்ணாதான் பெரிய ஆக முடியும்னு ஒரு தப்பான கான்செப்ட்ல இருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் இந்த பணம் பெருகிட்டு எல்லாரும் அந்த பணத்தை பெருகிற அந்த சூட்சமத்தை நான் கத்து கொடுத்துருன்னு வைக்கலாம். கண்ணூர் எடுக்க எல்லாரும் பணக்காரன் ஆகிட்டான்னு வைக்கலாம், யாரும் தேட மாட்டாங்க, யாரும் தப்பான வழிக்கு போக மாட்டாங்க. எல்லாருக்கும் எப்படி உழைக்கணும், எப்படி முன்னேறணும், எப்படி பணத்தை சம்பாதிக்கணும், எப்படி பணத்தை சேமிக்கணும், எந்தெந்த இடத்துல பணத்தை செலவு பண்ணுங்கிற சூட்சமத்தை நான் ஆணித்தனமா அழகா சொல்ல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஆசை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆமா எல்லா இல்ல தலைவர்களும் நம்ம பணக்காரர்களா மாற வேண்டும். எல்லாரும் பணக்காரன் ஆகிட்டாங்க, எல்லாரும் வசதி வாய்ப்பு வந்துட்டு அப்படின்னா போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது. அது மட்டும் இல்ல எல்லாரும் வந்து வேலையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் ஒரு தொழில் இருந்து அந்த தொழிலை நோக்கி அவங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தேவையில்லாம அவங்க மைண்ட் வந்து தப்பான குறிக்கோள் வராது. அதனால பணம் இல்லாததுனாலதான் நாட்டுல வந்து பல பிரச்சனை வருது. அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்ல தலைவர்களும் இல்ல தலைவர்களும் நீங்க பணக்காரர்களா மாற, நீங்க செல்வ சீமான்களாய் மாற, நீங்க ஜீவனை பிளாட் வாங்க உங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியோடு வாழ்க்கை வரவேற்கிறேன். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய நிச்சயம் மேடம். கண்டிப்பா வளர்ச்சி ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்க. இன்னைக்கு பார்த்து இந்த 1 hour நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா வந்து இந்த ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதாவது எப்படி பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு நல்ல வழியை வந்து நீங்க காமிச்சு கொடுத்துருக்கீங்க. சோ கண்டிப்பா வந்து நம்ம ஜீவனதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரமோட்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச மனையை புக் பண்ணிக்கோங்க. இந்த 250 சதுரடி இடம் மட்டும் கிடையாது, நம்மளோட இன்னும் 70 பிளாட்ஸ் பக்கம் இருக்கு. சோ இந்த நம்பருக்கு டிவில வந்து வந்துட்டு இருக்கிற ஸ்க்ராலர் நம்பருக்கு வந்து நீங்க ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டீங்கன்னா போதும், இவங்களோட பிளாட்ஸ் எல்லாம் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு. இல்ல நீங்க அவங்களோட ஆபீஸ்க்கு டைரக்டா விசிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே கூட்டிட்டு போய் எல்லா பிளாட்ஸையும் உங்களுக்கு காமிச்சு எந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல புக்கிங் பண்ணி கரையாகிற வரலும் கூடயே இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம லோனும் ரெடி பண்ணி தராங்க. இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம். மேலும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்க டாக்டர் ராஜாசிங் அண்ணாச்சி. நன்றி நன்றி நன்றி.